லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். எல்லாம் சொல்லாமா, பேலன்ஸை மறந்துடக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் இல்லை, மொபைல் இருக்கிற பேலன்ஸை சொல்ல, நம்ம லைஃப் பேலன்ஸை சொல்கிறேன். என்னங்க, நம்ம பேலன்ஸாக வாழ்கிறத மறக்கக்கூடாது. சமநிலையோடு இருப்பதை பல இடங்களில் நாம் மறக்கக்கூடாது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. இது ஒரே வசனத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தான். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல உங்களை அனுப்புறேன், நீங்க பேலன்ஸா வாழ்றத பாருங்க, உஷாரா இருங்க. கபடற்றவர்களாகவே இருந்துடக்கூடாது, சர்ப்பங்களைப் போல தந்திரமாவே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே அவசியம், பேலன்ஸா இருக்கணும். ஆடு தன்னுடைய பணிவை இழக்கவும் கூடாது, ஓநாய்கிட்ட இருந்து தன்னை காப்பதிலிருந்தும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம இருக்கணும். ஓநாய்களுக்கு அதனுடைய எண்ணம் யாராதாலும் அடிச்சு சாப்பிடணும் தான். ஓநாய்களுக்கு யாரையானாலும் வஞ்சித்திடணும் தான். ஓநாய்களுடைய எண்ணமே அதுதான். ஆனால் அங்கிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும், எப்படி இருக்கணும், அதே சமயத்தில் என்னுடைய தாழ்மையை, என்னுடைய பொறுமையை, என்னுடைய பணிவை நான் இழக்கவும் கூடாது. அதே சமயத்தில் நான் தந்திரமாக இருக்கிறதான ஓநாய்கிட்ட கவனமாகவும் இருக்கணும். சொல்லமா, பி பேலன்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பி பேலன்ஸ் மிக அவசியம். என் வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை மிக அவசியம். பேலன்ஸாக இல்லாதனால ஒரு பக்கம் சாஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வண்டி கொஞ்சம் அப்படியே இப்படி ஓடுது. எப்படி ஓடுது? ஏன்னா ஒரு பக்கம் இப்படி சாஞ்சிட்டு இருக்கோம். மனைவி பேச்சு கேட்குறதா, மாமியார் பேச்சு கேட்குறதா, அம்மா பேச்சு, மன்னிச்சிருங்க, அம்மா பேச்சு கேட்கறதா? நான் அம்மா பேச்சு காட்டணும் இப்படி தான் போவோம். என் மனைவி பேச்சு காட்டணும், கேட்காமலும் போகக்கூடாது. கேட்காம போனாலும் கேட்கவே இல்லை. சொன்னல, அமைதியாக இருக்கிறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும், பேசுறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும். இந்த கணவன் மார்ங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களே, அப்பா சாமி, அதுக்கு 10 பிரசங்கம் பண்ணாலும், பாங்கே வந்து பிரசங்கம் பண்ணாலும் அதுல ரேங்கே வாங்க முடியாது. யாரு பக்கங்க? ஆமாம்மா ஆமாம்மா, நீ சொல்றது ஆமாம்மா, நீ சொல்றது ஆமாம்மா, ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா, எல்லா பக்கமும் சாஞ்சுதான் ஆகணும். அப்படி சாய முடியாதுங்க. இதுல பேலன்ஸாக தான் வாழணும். பேலன்ஸாக வாழணும்னா குடும்பம் சீராக போகாது, ஸ்மூத்தாக போகாது. சில டைமில் எக்ஸ்ட்ரீமில் எதனா ஒன்று ஆயிடுன்னு வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. அந்த ஃபோட்டோ காமிங்க, போடுங்க அந்த ஃபோட்டோ, அந்த இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ. சில டைமில் வெயிட்டாக இருக்கும், நியாயம் அங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் நியாயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த குடும்ப விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், பொதுவாக எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஆனாலும் நடுவில் பேலன்ஸாக நம்ம இருக்கணும். ஒரு பக்கம் நியாயம் அதிகமாக தான் இருக்கும், மனைவி பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில டைமில் அம்மா பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில டைமில் கணவன் பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் மனைவி பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் நண்பர்கள் பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் பாஸ்டருங்க பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் விசுவாசிங்க பக்கத்தில் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில். ஆனால் நம்ம உறவு சரியாக சீராக நேராக போகணும்னு சொன்னா பரவாயில்ல, 2 பேரும் நமக்கு முக்கியம். பாஸ்டரும் முக்கியம், பாஸ்டர் அம்மாவும் முக்கியம், பாஸ்டரும் தலைவரும் முக்கியம், லீடர்களும் முக்கியம், சீனியர் பாஸ்டரும் முக்கியம், சின்ன பாஸ்டரும் முக்கியம், தலைவரும் முக்கியம், மூப்பரும் முக்கியம், விசுவாசியும் முக்கியம், ஒவ்வொரு மெம்பரும் முக்கியம். சில சமயத்தில் அவங்க பக்கம் நியாயம் அதிகமாக தான் இருக்கும், சில சமயத்தில் இன்னொருத்தர் பக்கம் நியாயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே பாருங்க, அது சாமானிய நிலையில் நிற்கணும்னு சொன்னால் பாஸ்டர் விசுவாசி, பாஸ்டருங்க தலைவருங்க, கூட இருக்கிற ஊழியருங்க, உறவு சரியாக ஊழியம் சரியாக போகணும்னு சொன்னா நாம் சமநிலையில் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது?
லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். கற்றுக்கிறோம் தானே இன்னைக்கு? லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். சில சமயத்தில் நம்ம யாரோ ஒருத்தருக்கு நியாயம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு நியாயத்தை கொஞ்சம் குறைவாக பண்ணுற மாதிரி தோணலாம். ஆனால் ஃபார் த காஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஃபார் த காஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேலன்ஸாக வாழ்றது கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் முக்கியம். அதுக்குன்னு சொல்லி தப்பு செஞ்சவங்கள கண்டிக்காம 2 பேருக்கும் ஒரே காரியங்களை செய்யும் போது தவறு ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸாக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். சொல்லமா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் தான், இனிமேல் தான் மெயின் பாயிண்ட்டே வரப்போகிறேன். சொல்லாமா இந்த வார்த்தையை? லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். வாழ்க்கை முழுவதும் சமநிலையை பற்றியதாக இருக்கிறது. ஏங்க நான் சமநிலை